நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த சில பாதைகளை பார்த்து நாம் இப்படி புலம்பி இருப்போம். இதே போல ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை, இதே போல ஒரு போராட்டத்தை நான் பார்த்ததில்லை, இதே போல ஒரு கண்ணீரை நான் பார்த்ததில்லை, இது இக்கட்டு காலம், எனக்கு இது உபத்திரவத்தின் காலம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் பல வேளைகளில் எழும்பக்கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காலத்தை நாம் கடக்கிறவர்களா இருக்கிறோமானால் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டுகள், இப்படிப்பட்ட பல உபத்திரவத்தின் பாதையில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிப்பேன், பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும், தேவ சித்தத்தை செய்கிறவனா இருக்க வேண்டும்.